தீர்த்த ஞாயிறு தின தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றுடன் 6 வருடம் நிறைவு பெறுகிறது. இந்த தினத்திலே நீர்கொழும்பு கட்டுவப்பிட்டிய வீதி அருகிலே மக்கள் ஒன்று கூடி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நீதி வேண்டும், உடனடியாக நீதி வழங்க வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அது தொடர்பான காட்சிகளை நாங்கள் பார்ப்போம். இந்த இடத்திற்கு இன்னும் சொற்ப வேளையிலே பிஷப் வர இருப்பதாகவும் இங்கே தெரிவிக்கப்பட்டது. அவர் வந்த பிறகு அவருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து கொள்ள முடியும். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை ஒட்டி நீர்கொழும்பிலே கட்டுவப்பிட்டிய தேவாலயம் தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்டது. அங்கே பலர் உயிரிழந்தவையும் பலர் காயமடைந்தவையும் நீங்கள் எல்லாம் அறிந்தவை. 6 வருடமாகியும் சரியான ஒரு தீர்வு இதுவரை கிடைக்கவில்லை. குற்றவாளி வெளிப்படுத்தப்படவில்லை என்பது இங்குள்ளவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஆகவே விரைவாகவே எங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற சுலோக அட்டைகளை இங்கே அவர்கள் ஏந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. என் பெயர் நளின ரஞ்சன். நான் நீர்கொழும்பு பிரஜை குழுவினரில் ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன். முக்கியமாக 6 மாதம் கடந்துருச்சு. நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இதை விட நல்ல ஒரு முடிவொண்டு இந்த உதித்த ஞாயிறு சம்பவத்துக்கு அரசாங்கம் தரும் என்று. ஆனால் அரசாங்கத்துக்கு இதுவரை காட்டியும் அந்த முடிவை கொடுக்க முடியாமல் அவங்க தயங்குகிறார்கள். நமக்கு தெரியாது ஏன் தயங்குகிறார்கள் என்று. ஏனென்றால் இப்போ அவங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே இருக்கின்றது. இருந்த போதும் இந்த அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்தாங்குற மாதிரி நமக்கு விளங்குது. நாங்கள் நம்மளுடைய போராட்டத்தை நாங்கள் கொண்டு போவது இந்த அரசாங்கத்துடைய நம்பிக்கையுடன் தான். ஆனாலும் இந்த அரசாங்கம் அந்த மக்கள் நம்பிக்கையை கைவிடுமாறு நடக்கின்றார்கள் என்று நமக்கு தோன்றுகின்றது. நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு சொல்லுகின்றோம், அதே போல் அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் அச்சுறுத்தல் செய்கின்றோம். ஏனென்றால் இந்த விடயத்தை சம்பந்தமாக இதைவிட தீர்வான ஒரு கடினமான தீர்வு ஒன்று கிடைக்கிறதுக்கு அவங்க செயல்பட வேண்டும். ஏனென்றால் அவங்களுடைய செயல்கள் இப்பொழுது நமக்கு விளங்குகின்றது. கருணா அம்மான் வேறு விடயம், ஆனால் இன்னும் மஹிந்த ராஜபக்ச அவர் இருக்கிறார்கள், அதே போல் மைத்ரி இருக்கிறார்கள், அதே போல் நமக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார்கள். இவர்கள் ஒருத்தரையுமே கைது செய்யலை. ஏன்னு சொல்ல இவங்களுடைய அரசாங்கத்துடன் தான் இந்த சம்பவம் நடந்தது. இங்கே எங்கேயோ போற கருணாவை இப்போ இங்கே இழுத்துக்கொண்டு பிள்ளையானை இழுத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறார்கள் நாங்கள் கேட்கின்றோம்.
நாங்கள் அதேபோல் இன்னும் 6 மாதம் கழிக்காமல் கடினமாக இதுக்கு தேவையான தீர்மானங்களை கொடுக்குமாறு நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்கிறோம். அதுவரை காட்டியும் இந்த மக்கள் போராட்டம் நிறைவு செய்ய மாட்டோம். இந்த மக்கள் போராட்டம் தொடர்ந்து நாங்கள் செய்கின்றோம். இதைவிட கடினமான விடயங்களுக்கு மக்கள் போராட்டம் போறதுக்கு முன்னுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கேட்கின்றோம். முக்கியமாக அனுர ஜனாதிபதி சகோதரர்கிட்ட கேட்கின்றோம். இதை வைத்து அவங்க கேம் விளையாட வேண்டாம். ஏன்னா 2 அரசாங்கம் இதை வச்சு கேம் விளையாண்டுட்டு இனி நாங்கள் கேமை எதிர்பார்க்கவில்லை, தீர்வை எதிர்பார்க்கின்றோம். குற்றவாளிகளுக்கு கூடிய தண்டனைகள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அதுவரை காட்டியும் நம்மளுடைய போராட்டம் தொடங்கி போய்கொண்டே இருக்கின்றோம். අපි මේ පාස්කු ප්‍රහාරය පිළිබඳ සත්‍යය එළිදරව් කර ගැනීම තමයි අපිට තියෙන එකම මේ අවශ්‍යතාවය. මොකද මේ ප්‍රහාරය මේ මුස්ලිම් තරුණයෝ 7 දෙනෙක්ට පමණක් සංවිධානය කරන්න පුළුවන් මට්ටමක ප්‍රහාරයක් නෙවෙයි. ඒක ඊට වඩා ලොකු සහයෝගයක් තියෙන්න ඕනේ. ඊට වඩා බලගත්ු හස්තයක් ඒක පිටිපස්සේ තියෙන්න ඕනේ. ඒ මොකද එහෙම නැතුව ඒ වගේ ලොකුවට කරන්න බෑ. ඒ කියන්නේ මේ තරුණ කොල්ලෝ 7 දෙනෙක් එකතු වෙලා මෙහෙම බෝම්බ ගහන්න එක වෙලාවෙම තැන් 7ක ඒව පුපුරවන්න අරෝමව කරන්න ප්‍රශ්නාර්ථ ඉදිරිපත් වෙලා තියෙනවා. සමහර තැන්වල කියවෙනවා මේ බෝම්බ මේ බැඳගෙන ගිය අය දන්නේ නැහැ කියලා කවුද ඒව පිපිරෙව්වේ කියලා. එයාලා සොයන් පිපිරීමක් කරගන්නවට වඩා පිට කවුරු හරි රිමෝට් එකකින් පිපිරෙව්වද කියන ප්‍රශ්නයක් ගැනත් අහන්න ලැබෙනවා. ඉතින් එහෙමනම් ඒවා හරියට විග්‍රහ කරන්න එපා. කවුද ඒක පිටිපස්සේ ඉන්නේ කියලා. ඒතර ඒක පිටිපස්සේ ඉන්න කට්ටිය හොයාගන්න එක තමයි අපේ ඕනෑකම. මොකද අපේ මිනිස්සු 277 දෙනෙක් මේ නැති වුණා. ඉතින් ඒ නිසා ඒගොල්ලන්ගේ ලේ මේ පල්ලිවල හැමතැනම විසි වෙලා ගියා. ඉතින් මේ අපේ මේ රට නිදහස ලැබිලා උතුරේ ප්‍රශ්නය ඉවර වෙලා ඒ විදියට ඉවර වෙලා මේ ඇතිවෙච්ච තත්ත්වය තුළ මේ සිදුවෙච්ච දේ ඉතාමත්ම අදහගන්න බැරි තරම් විශාල අපරාධයක්. ඒ නිසා ඒක පිටිපස්සේ හිටියේ කවුද කියන එක හොයා ගැනීම අපි ඔක්කොංගෙම වගකීමක්. ඒ නිසා මේ හැමදෙනාම ඉල්ලන්නේ ඒක තමයි. ඉතින් ඒක අපි බලාපොරොත්තු වෙනවා රජය දැන් අලුතෙන්පත් වෙච්ච රජය ඒවා ගැන පොරොන්දු අපිට දුන්නා. ජනාධිපතිතුමා ඊටාම සංවේදීව කටයුතු කරනවා කියලා පේනවා. ඉතින් අපි එතුමාගෙන් ඉල්ලන්නේ ඒ කරගෙන යන වැඩපිළිවෙල ඔය එක එක්කෙනා රංගපාන නාටක ඒවා ගැන බය වෙන්නේ නැතුව ඔය සමහර මාධ්‍ය ආයතන මේ ඔය ඒගොල්ලන්ගේ අර පරණ වාර්තා අරගෙන තර්ක කරනවා මේක මේ විදේශීය රටකින් මේකට අහවල් අය සම්බන්ධයි කියලා නිගමන දීලා ඉවරයි. දැන් මොනවටද ඕවා අවුස්සන්නේ අරවම කියලා ඒව වහලා තියන්න හදනවා. ඒ වහලා තියන්න හදන්නේ අනිත් අයව ආරක්ෂා කරන්න. ඒකට සම්බන්ධ වෙච්ච නියම කට්ටිය ආරක්ෂා කරන්න තමයි ඒ හංගන්න යන්නේ. ඒ නිසා අපිට ඒවා පිළිගන්න බෑ. අපිට ඕනේ මේක ඇත්තටම කවුද මේක මෙහෙව්වේ? කවුද මේගොල්ලන්ට අවි ආයුධ මේ උපකරණ ද්‍රව්‍ය දුන්නේ? මේගොල්ලන්ට පුහුණුව දුන්නේ කවුද? මේ ඔක්කොම බලන්න ඕනේ. මොකද මේකේ ඉතිහාසයේ යම්කිසි අතීතයක් තියෙනවා මේ ප්‍රශ්නෙට. විශේෂයෙන්ම හමුදා බුද්ධ්‍යංශ සහ මේ කණ්ඩායම අතර තිබිච්ච සම්බන්ධතාවය. ඒක පැහැදිලි. මොකක්ද මේ සම්බන්ධතාවය? කවුද මේ සම්බන්ධතාවය මෙහෙව්වේ? කවුද ඒකට අනුකූලතාවය දැක්ුවේ කියන මේ වගේ ප්‍රශ්න ගොඩාක් තියෙනවා. ඒ ප්‍රශ්න වලට උත්තර නැතුව
අපිට මේක වහලා දාන්න බෑ. ඒක අපේ තියෙන ප්‍රශ්නේ.